ஸோ நம்ம வந்த ஃப்ளைட் இதுதான். செம்ம சூப்பராக இருந்து சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டு ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய போடுங்க. ஐயோ போதும் போதும் போதுங்க போதும். நம்ம ஃபைனலாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். ஃப்ளைட்டில் சூப்பர் விஷயம் இருக்குல்ல, எனக்கு வந்து ஒய்ஃபை இருந்ததுங்க. இமிகிரேஷன் ப்ராசஸ் நல்லா கூட்டம் இருக்குது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம், ரெஸ்ட் ரூமில் வந்து ஹேண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக கரும. ரிட்டர்ன் ஃப்ளைட் நான் புக் பண்ணிட்டேன் ஒரு லொக்கேஷன்ல இருந்து. தென் ஆனால் இங்கேருந்து நான் கிளம்புற ஃப்ளைட்டை வந்து நான் வந்து புக் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு போகிற ஃப்ளோவில் வந்து போயிட்டோம்னா அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். சும்மா டென்ஷன் ஆகிட்டு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அதுனா என்ன இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா தேவையான ப்ரெஷர் தான். ஸோ நம்ம ஃபைனலாக இப்போது நியூயார்க் வந்து இறங்கியிருக்கோம். சேம்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எவ்வளோ ஓல்டு பாருங்கலாம், எக்ஸலேட்டர் கிடையாது, எல்லாமே ஸ்டார் வேஸ் தான். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் லக்கேஜ் எடுத்து குடிச்சு தான் போயிட்டுருக்கோம். இங்கே மாதிரி சப்வே ஃபுட் இருக்குது, எல்லாம் பழைய டெக்னிக். நம்ம நியூயார்க்கோட ஃபஸ்ட்டு அறிமுகம் லொக்கேஷன் இதுதான். நாம் இப்போ தோகா ஏர்போர்ட் வந்துட்டோம். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரி கிளம்பிட்டோம். கேட் நம்பர் E3க்கு போனோம். ஓகே தேங்க்யூ. நம்ம வேகமாக போகணும். புதுசு ரைட்டு ஓடி போய் பிடிக்கிறது. நம்ம ஃபைனலாக வந்து லேண்ட் ஆகிட்டோம். 13 hours ஃப்ளைட்டு. லாஸ்ட்டாக வந்து நான் ஃப்ளைட்டை கேட்ச் பண்ண ஓடி வந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம வந்த ஃப்ளைட் இதுதான். ஸோ கத்தார் ஏர்லைன்ஸ் வந்தோம். செம்ம சூப்பராக இருந்தது. சர்வீஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட்டு ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய போடுங்க. ஐயோ போதும் போதும் போதுங்க போதும். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, இன்னும் நான் எந்த ஊர் வந்திருக்கேன். தேங்க்யூ. பாய். ஸோ எந்த ஊர் வந்திருக்கேன், எங்கே போகிறோம், நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு நான் எதுவுமே உங்களுக்கு சொல்லாமல் இருக்கேன்ல. சஸ்பென்ஸாகவே இருக்குது, எப்படா சொல்லுவோம் அப்படின்னு இருக்கீங்களா. இன்னும் கொஞ்சம் நேரத்தை சொல்ல போகிறேன். நான் வெளியே போயிட்டு ஒரு கொஞ்சம் செக்இன் இருக்குது, கொஞ்சம் சிம் வாங்க ப்ராசஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து நேற்று என்ன நடந்தது, நம்ம என்ன கண்ட்ரிக்கு வந்திருக்கோம் எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். A few minutes later. இப்போ கேட்லேருந்து இறங்கி போயிட்டுருக்கோம். சிம்மை பர்ச்சேஸ் பண்ணோம். ஃப்ளைட்டு சொன்னல, ஃப்ளைட்டில் சூப்பர் விஷயம் இருக்குங்களா, எனக்கு வந்து ஒய்ஃபை இருந்ததுங்க. கத்தார் ஏர்லைன்ஸுங்கிறது வந்து ரொம்ப சூப்பர் ஏர்லைன்ஸு. நான் வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கோவாலேருந்து வந்ததும் வந்து கத்தார் ஏர்லைன்ஸ் தான். ரொம்ப வந்து நல்லா இருந்தது. அதுலேயும் ஒய்ஃபை சர்வீஸ் இருந்தது. இதில் ஆக்சுவலி அங்கே வந்து 1 hour தான் இருந்தது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரூ அவுட் த ஃப்ளைட் ஜேர்னி ஃபுல்லாகவே ஒய்ஃபை இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து என்னால் ஃபேமிலி கூட ஒர்க் எல்லாத்தையும் வந்து கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சுது. நல்லா இருந்தது. நான் சிம்மை மட்டும் வாங்கணும். ஓகே, நான் இமிகிரேஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இமிகிரேஷன் ப்ராசஸ் நல்லா கூட்டம் இருக்குது. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்கு, நீட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம், ரெஸ்ட் ரூமில் வந்து ஹேண்ட் ஃபெசிலிட்டி கிடையாது. தாகத்து கூட தண்ணி இல்லாம இருந்துடலாம், இதுக்கு தண்ணி இல்லாம போனா அசிங்கமா போக கரும. பட் மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருக்குது. பேபி கேர் பண்ணுறதுக்கு லைக் டிஷ்யூ எல்லாம் டஸ்ட்பின் ப்ராப்பராக எல்லாமே இருக்குது. ஓகே, செக்இன்க்கு போவோம். நம்ம இந்த சைடு தான் போனோம். ஓகே, நான் செக்இன் வந்து முடிச்சுட்டு கூப்பிட்றேன். ஓகே, நாம் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தலாமா. அதுக்கு முன்னாடி
நான் 6 மாசமா என்ன நடந்தது நான் சொல்கிறேன். இந்த ட்ரிப்பு வந்து நான் 6 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணேன். அதாவது 30 டே ட்ரிப் இது. ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் வந்து 30ஆம் தேதி வரைக்கும் வந்து போகலான்னு சொல்லிட்டு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஸோ என்ன பிளான்னா யூஎஸ் கண்ட்ரியை கிராஸ் கண்ட்ரி ட்ராவல் பண்ணலாம், ஆர்கிடெக்சர் எக்ஸ்போஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ வெஸ்ட்டில் இறங்கி ஈஸ்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான். ஸோ என்னோட பிளான் என்னன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து லாஸ் வெகாஸ், சான் ஃப்ரான்சிஸ்கோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணி அங்கேருந்து சிக்காகோ போயிட்டு சிக்காகோவில் இருந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு, வாஷிங்டன், அப்புறம் வெஸ்ட் வெர்ஜீனியா இது எல்லாமே கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பிளான். ஸோ 30 டேஸ் வந்து இதுக்காக வந்து நான் பிளான் பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் இங்கே தான் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸே நடந்தது. எனக்கு என்னன்னா லாஸ்ட் மினிட் ஆக்சுவலி ரிட்டர்ன் ஃப்ளைட் நான் புக் பண்ணிட்டேன் ஒரு லொக்கேஷன்ல இருந்து. தென் ஆனால் இங்கேருந்து நான் கிளம்புற ஃப்ளைட்டை வந்து நான் வந்து புக் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒர்க்கை பொறுத்து நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஆகஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து ஒர்க்ஸ் நிறைய கமிட்டிட்டு இருந்தது. தென் அதனால் எனக்கு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே வேண்டாம், நம்ம வந்து வெஸ்ட் சைடு கவர் பண்ண வேண்டாம், ஈஸ்ட் சைடு மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் வந்து பிளானை சேஞ்ச் பண்ணிட்டேன். பிளானை சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளைண்ட்டை சொல்லி நான் சொல்லியிருக்காங்க, நம்ம கிளைண்ட் வந்து கத்தார் ஏர்லைன்ஸ் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாரு. அவரோட ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தனால தான் நம்மளால் வந்து நினச்ச நேரத்துக்கு நம்மளுக்கு கிளம்ப முடிஞ்சுது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, எனக்கு வந்து ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு அரௌண்ட் 3 o'clock தான் வந்து டிக்கெட் புக் பண்ணோம். அதை விட சூப்பர் விஷயம் என்னென்னா இப்போ நான் டிக்கெட் புக் பண்ணி இங்கே வந்தது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன், இருங்க நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து 4 days வந்து மிஸ் ஆச்சு. ஓகே அப்படின்னு கிளம்பலாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்போவுமே எந்த சிட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறது டிசைட் பண்ணவே இல்லை. கிளைண்ட்டுக்கு நான் சொன்னேன், ஓகே சார் நான் ரெடி ஆகிட்டு ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் கிளம்பலான்னு சொன்னேன். அப்பயுமே எண்ட் ஆஃப் நெக் நீங்கள் வந்து இதை பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நெக் ஆஃப் த மூமெண்ட்டு தான் நம்ம கிளம்பணும். கிளம்பி ஃபஸ்ட்டு கோவா வந்துடும். கோவாலேருந்து நம்ம வந்து தோஹா போனோம். கோவா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தோஹா வந்துட்டு 3 days-ம் வந்து நம்ம வந்து எந்த ஸ்டேட் போகலாம் அப்படிங்கிறது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. ஃபைனலாக என்ன பண்ணால் ஓகே நம்ம டிசி போயிடலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் வச்சுருந்தோம். டிசி டிக்கெட் வந்து ஒரு பேசிக் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். என்னன்னா டிக்கெட் ட்ரெயின் வந்துச்சு. இந்த ட்ரெயின் தான் நம்ம ஒரு ஸ்டேஷன் போனோம். நம்ம ட்ரெயின் வந்துட்டோம். ஓகே நான் அப்படியே வந்து ஸ்டோரி கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்து அப்படி வாங்க. தென் கத்தார் வந்ததுக்கப்புறமா எந்த சிட்டிக்கு வந்து நம்ம எந்த சிட்டிக்கு வந்து ஃப்ளைட் கிடைக்குதோ அந்த ஃப்ளைட்டில் போயிடலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் வச்சுருந்தேன் நான். ஒரு நிமிஷம் என்ன ஃபோட்டோ எடுத்து வரேன். குயிக் என்ன அதை பண்ணுவோம்னா ஆக்சுவலி அவர் வந்து டிக்கெட் வந்து எந்த ஃப்ளைட் அவைலபிள் இருக்கோ அந்த டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் டிக்கெட் இருக்குது. அதாவது ஃப்ளைட்டுக்கு ஒரு 1 or 2 hours முன்னாடி கூட பக்கத்து அவருக்கு வந்து எலிஜிபிள் இருந்தது. சரி 2 days என்ன பிளான் பண்ணுறதுன்னா டிசி போயிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஒரு டிக்கெட் வந்து பேஸாக டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தோம். தென் லாஸ்ட் மோனில் பார்த்தீங்கன்னா நான் 2 days அங்கே இருந்தேன். 3rd day அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிசிக்கு வந்து டிக்கெட் இல்லை. மார்னிங் வந்து பார்த்தா டிக்கெட்டை வந்து அவைலபிள் இல்லை. தென் அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நியூயார்க் போகலாம். நியூயார்க் டிக்கெட்டுக்கு வந்து ஒரு டிக்கெட் வந்து பேஸாக புக் பண்ணி வச்சுருந்தாரு. 2 டிக்கெட் வந்து லைனில் இருந்தது, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தாரு. நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று போர்ட் ஆயிருந்தோம். 1:30 ஒரு ஃப்ளைட்டு, அதை விட்டா 1:50 ஒரு ஃப்ளைட்டு. தென் நாங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு பார்த்தோம், ஆனால் டிக்கெட் வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு டிக்கெட் கிடைச்சாலும் ஓகே நம்ம வந்து யூஎஸ் போயிடலாம் அப்படிங்கிறது பிளான்ல. இதர் லாஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தோம், தென் அப்புறம் லாஸ் வெகாஸ் பார்த்தோம், சான் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்தோம், பாஸ்டன் இருந்தது, ஒரு ஊர் இருந்தது பேர் அப்புறம். ஆனால் அந்த ஊருக்கு வந்து டிக்கெட் வந்து நிறையா அவைலபிள். இன்கேஸ் எங்களுக்கு எங்கேயுமே டிக்கெட் வந்து அவைலபிள் கிடைக்கலன்னா வந்து நான் வந்து அதுக்கு தான் கிளம்பியிருப்போம். அது என்ன ஊர்னு சொல்கிறோம், சீட்டன் இருக்கு. செட்டல் தான் சீட்டில் ஏதோ ஒரு ஊர் வரும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் அதாவது நெக்கா சொல்லணும்னா நாங்கள் வந்து காரில் இருக்கோம். நாங்கள் வந்து நம்ம நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாரா போயிருப்போம், சாப்பிட போயிருப்போம்.
இது எல்லாமே டிக்கெட்டே இல்லாமல் லக்கேஜ் பேக்ல கார்ல வச்சுட்டு நாங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கோம். எந்த ஊர் கிடைக்குது, செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. நான் அந்த மொமெண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டு என்ன வந்து எந்த பார்ட்டி வந்து வின் பண்றாங்கன்னு அது மாதிரி ஓட்டிங் சிஸ்டம் மாதிரி ஒரு ஸ்பீஸ் கிடைச்சா ஒரு டிக்கெட் கிடைச்சா ஒரு டிக்கெட் திடீர்னு வந்து காணும். அதாவது ஒரு 3-4 டிக்கெட் அவைலபிள் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ½ ஹவர்ல பார்த்தீங்கன்னா டிக்கெட் இருக்காது. 4 2 வந்துடும் மைனஸ் போட்டு இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனா யூஎஸ் போயிடலாம் எந்த ஊர் போறதா இருந்துச்சு. கடைசியா என்ன பண்ணோம், 10:30க்கு நம்ம வந்து வந்துட்டோம். 10:30க்கு வந்து ஏர்போர்ட் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் வாஷிங்டன் டிசி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வாஷிங்டன் டிசி வந்து டிக்கெட் கிடைக்கல லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நியூயார்க் டிக்கெட் தான் அவைலபிளாக இருந்தது. சரி நியூயார்க்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அவைலபிள் இருந்தது. நம்மளுக்கு ஒரு புக்கிங் இருந்தது. கடைசி மொமெண்ட்டில் இன்னொருத்தர் யாரும் புக் பண்ணாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு 2 அவைலபிள் இருந்தது. ஃபைனலாக நாம் வந்து நியூயார்க் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நாம் இப்போ நியூயார்க் போனோம். இப்போ நீங்கள் பார்க்குறது JFK தான் ஏர்போர்ட். This stop is Federal Circle for car rental, pre-booked parking lot, transfer to hotel shuttles, service road and cargo buses, and Jamaica line. What station? This Our is an station. acceptable station. Our For your safety, please ride is located at Our okay. Please stand clear. The doors are closing. Please hold on. ஸோ நம்ம ஃபைனலாக இப்போ JFK நியூயார்க் வந்து இறங்கியிருக்கோம். நம்ம இந்த ஆர்கிடெக்சர் ட்ராவல் பார்த்து This is the Howard Beach train, stopping at Lefford Boulevard and Howard Beach. ஆர்கிடெக்சர் நம்ம எக்ஸ்போஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா நம்ம நியூயார்க்கு தொடங்குது. Howard Beach station for ride. சப்போஸ் டு நம்ம வந்து நியூயார்க் வந்து ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இங்கே தம்பியோட ஃப்ரெண்டு வீட்டு இருக்கு, அங்கே போயிட்டு ஸ்டே பண்ண போகிறோம். 2-3 டேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம டிசி போகிறோம். டிசியில் வந்து ஓகே ஆல்ரெடி டொமஸ்டிக் ஃப்ளைட் வந்து புக் பண்ணி வச்சுருக்கோம். டிசிலேருந்து பிட்ஸ்பர்க் போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்து தம்பி வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்கிற மாதிரி. ஆனால் இப்போது அந்த டிக்கெட் வந்து அவைலபிள் இருக்குது நமக்கு. அதை வந்து நம்ம இப்போ ஃப்ளெக்சிபிளாக புக் பண்ணி அந்த டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா இங்கே 2-3 டேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிச்சு டிசி போயிட்டு அதே டிக்கெட்டை ஆக்டிவேட் பண்ணி அந்த டிக்கெட்லேருந்து நம்ம வந்து பிட்ஸ்பர்க் போயிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. இது லேண்ட் ஆகிட்டோம். என்ன நடக்குது பார்ப்போம். ஆனால் லைஃப் சுவாரஸ்யமான லைஃப்ங்கிறது சான்ஸே இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு கோ வித் ஃப்ளோவில் வந்து போயிட்டோம்னா அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். சும்மா டென்ஷன் ஆகிட்டு என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னா என்ன இருக்குது அதில் ஒன்றுமே இல்லை. சும்மா தேவை ப்ரெஷர் தான். அதான் விட்டுட்டேன். எந்த ஊர் கிடைச்சாலும் ஓகே, எந்த ஊர் கிடைக்கும் அந்த ஊருக்கு கிளைண்ட் தான் சொன்னேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சப்போர்ட்டே எனக்கு ஃபன்னாக இருந்தது. அவங்களுக்கா வெரி கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் இந்த ஆப்ஷனில் இருந்தனால ஒரே ஊருக்கு தான் போகணும். டைம்ல போகணும் கஷ்டம். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். எந்த ஊர் போனாலும் அது ஒரு புது ஊர் தான். எக்ஸ்ப்ளோர் பண்ண போன ஒரு இடம் தான். அதனால தான் வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். பார்த்துக்கலாம் பார்ப்போம். ஸோ இப்போ தம்பியோட ஃப்ரெண்டில் வந்து அவார்ட் ஸ்டேஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கேருந்து நம்ம அவர் பிக்கப் பண்ணி நம்ம வந்து நியூ ஜெர்சி போக போகிறேன். இப்போ நியூ ஜெர்சி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பிளான் எனக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா நேற்று நைட் தான் நீங்கள் வர போகிறேன். அதனால் இனிமேல் தான் வந்து எங்கே போகலாம், எப்படி பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணலாம். நியூயார்க் லிஸ்ட் ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. எனக்கு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். நான் இங்கே நியூயார்க்லேருந்து ஏன்னா தம்பி கூட வர பிளான் இருக்குது. தம்பி அம்மா கூட இப்போ நியூயார்க் வந்தாங்க ஒரு பிளான் வச்சுருந்தோம். பட் இப்போ வர போகிறோம். இருந்தாலுமே நாம் இண்டிபெண்டாக ட்ராவல் பண்ண எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நடக்க முடியாது நம்ம நடக்கிற மாதிரி. அதனால தான் நான் இங்கே 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு. நான் ஸ்டேஷன் போயிட்டு அவர் ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுவார்ல, அவரை பிக்கப் பண்ணி அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் போயிட்டு நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். We are walking at Lefford Boulevard the parking lot A and B. Freeway lot connected to MTA buses between. Actually, நம்ம போகிறதான் லாஸ்ட் ஸ்டேஷன், அவார்ட் ஸ்டேஷன். Look around. Please take all your belongings. நம்ம நேற்று டிக்கெட் வந்து வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று பண்ணிட்டாங்க. என்னன்னா நம்ம வந்து டிக்கெட் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. செக்கிங் இமிகிரேஷன் முடிச்சு செக்கிங் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு கேட் கிட்ட வந்துட்டோம். கேட் கிட்ட வந்து நம்ம அது கேட்டுக்குள்ளே என்ட்ரி இருக்கும். அங்கே ஒரு செக்யூரிட்டி செக் இருக்குது. அந்த செக்யூரிட்டி செக்கில் வந்து நம்மளோட டிக்கெட் வந்து வேலிட் இல்லைன்ட்டாங்க, ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
அப்புறம் தான் தெரியுது நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம சீட்டை வந்து வேறு யாருக்கோ கொடுத்துட்டு நமக்கு வந்து வேறு சீட்டை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து அயல் சீட் இருந்தது, அயல் சீட்டாக அந்த விண்டோ சீட்டு, அதை வந்து யாரோ கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மாற்றிட்டு நமக்கு வந்து விண்டோ சீட் இல்லாமல் நம்ம சி கொடுத்தாங்க, ABC. விண்டோ சீட் இல்லை, பட் ஆனால் பரவாயில்ல. அந்த டிவி பார்த்துட்டு சாப்பிட்றதுனால சிட்டி தெரியுது. சிட்டி தெரியுது நம்ம. Please stand clear. The doors are closed. Please hold on. நம்மளோட 3வது கண்ட்ரி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து மலேசியா, சிங்கப்பூர், தென் இப்போ வந்து ஆனால் மலேசியா வந்து நான் ஒரு கவர் பண்ணேன், வந்து வீடியோ கால் பண்ணேன். சிங்கப்பூர் பார்ஷலி பிஸ்னஸாக போகலாம், கொஞ்சம் தான் போகணும். இது வந்து கம்ப்ளீட்டாகவே நம்ம ஆர்டிஃபிஷியல் க்ரௌடாக தான் வந்துருக்கு. நிறைய கண்ட்ரிஸ் போகிறோம், நான் பார்ப்பேன். Please exit at the next run and proceed to the ground level for free transfer to your line of pickup. Thank you for riding Air Train. Our next and final stop will be Howard Beach. Attention passengers, we are arriving at Howard Beach today. Last stop of the train congestion along the parking lot. And you know the train is in 3 minutes. Take all your belongings. For your safety, please take the elevator located at the end of the platform. பார்த்தீங்களா இந்த ட்ரெயின் பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட் அங்கங்க இருக்கு. ஸோ வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் வந்து சார்ஜ் ஆகும் போல. ட்ரெயின் கிடையாது. This stop is Howard Beach Station. This train on track 1 is going to JFK Airport. Stopping at Leopard Boulevard 21. ஓகே, வந்துட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ரீட் கிட்ட போயிட்டுருக்கோம். என்னென்னா நம்ம வந்து மெட்ரோ கார்டு கிடையாதுல்ல, ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்தோம்னா மெட்ரோ கார்டெலாம் வெளியே இப்போ எக்ஸிட் ஆகிறதுல வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி தம்பி ஃப்ரெண்டாக தான் சொன்னாப்புல, நம்ம சைடு போனால் ஊபர் போனால் பிக்கப் ஸ்டேஷன்ஸுக்கு அந்த சைடு அதுக்கு வந்து பே பண்ண தேவை. இந்த பக்கம் போனால் பே பண்ணி சொன்னார். அப்படியே சைடாக தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது நல்லா இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரு. Check on TA.info webpage or DMPA for further details. Attention பாருங்களேன், சிட்டி எப்படி டவுன் எப்படி இருக்கு. நான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவுட்டில் இருக்கும். சிட்டி வந்து உள்ளே இருக்கு. சிட்டி It is forbidden under penalty of law to use smoking or vaping products in air train stations or radar towers. ஓகே, நம்ம வந்துட்டோம் எக்ஸிட் கிட்ட. It is forbidden under penalty of law. கார்டு இல்லை, கேஷ் இருக்கு. அங்கே டேப் பண்ணால் போதுமா? நம்ம அவார்ட் ஸ்டேஷனில் வந்து நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு வந்து அப்புறம் பிக்கப் பண்ணிட்டாரு. நம்ம சப்வேல வந்து போயிட்டுருக்கோம் சென்ட்ரல் பார்க்கு. பாப்பா தூங்குறது கஷ்டம் பாரு, இது எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன இந்த ஸ்டேஷன் பேர் என்ன நம்ம இருக்கிறது? இந்த ஸ்டேஷன் பேர் என்னது? சாம்பர். இது சாம்பர் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். எவ்வளோ ஓல்டு பாருங்க இதெல்லாம். எக்ஸ்லேட்டர் கிடையாது, எல்லாமே ஸ்டார்வேஸ் தான். ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் லக்கேஜ் எடுத்து பிடிச்சி தான் போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க் ஸ்டேஷன் ஈக்கு வந்துருக்கோம். சென்ட்ரல் பார்க், நியூயார்க்கில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பார்க் ஒரு இடம் இருக்குது. ஒரு பெரிய லீனியர் பார்க். அது ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அது ஆர்கிடெக்சர் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது நம்ம போகிறப்ப பேசுவோம். ஸோ பாருங்க, நம்ம இப்போ இங்கே தான் இறங்கியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஈஸ்ட்டு சென்ட்ரல் பார்க் ஈஸ்ட்டில் வந்து இறங்கியிருக்கேன். நம்ம இங்கேருந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாங்கிறது நம்ம பண்ணிட்டு செட். எனக்கு ஜெட்டாக காண்டில் செம்ம டவராக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க.
இங்கே பாருங்க சப்வே ஃபுட் இருக்குது. எல்லாம் பழைய டெக்குங்க. எல்லாமே இது அயன் பீம்ஸு, இதில் வந்து பழைய டெக். இது எல்லாமே நம்ம எந்த சீட்டை வெளியே போனோம்? இதானா? நம்ம டிக்கெட்டே எடுக்கல. எதுக்கு இதுக்கு அதான் வந்து சப்வேல நம்ம உள்ள என்ட்ரி ஆயிட்டோம் இல்லை அங்கே ரெண்டு டைம் பே பண்ணீங்கல்ல. ஓ ஓகே ஓகே. ஒன்று உள்ளே போகிறதுக்கு ஒன்று வெளியே வந்ததுக்கு இது பண்ணது. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பே பண்ணது சபைக்குள்ளே வரதுக்கு தான். அங்கே $4 பே பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இது பண்ணது பே பண்ணி வச்சுக்கலாம். இதே கேப் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுறீங்க? $160 $200 இருக்கும். அழகாக போய் போட்டு வந்துருப்போம். அதே டைமிங் என்ன லேட் ஆகும். நம்ம சென்ட்ரல் பார்க் நார்த் வந்திருக்கோம். நம்ம ஈஸ்ட் தானே போனோம். ஓகே. நம்ம நியூயார்க்கோட ஃபஸ்ட்டு அறிமுகம் லொக்கேஷன் இதுதான். நம்ம ஈஸ்ட் தானே ஆக்சுவலாக, இல்லை கரெக்டாக வந்திருக்கோமா? புரியுது. கரெக்ட் லொக்கேஷன் தான் வந்திருக்கோம்.